டபுள் பைப்பிங் வச்சு இப்போ தைக்க போகிறோம் கழுத்துக்கு. அன்றைக்கி ஃபோட்டோஸ் எல்லாத்துக்கும் அனுப்பிவிட்டேன். அவங்க எல்லோரும் வீடியோ போட்டிருக்கீங்களான்னு கேட்டாங்க. அதனால் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ டபுள் பைப்பிங் வைக்க போகிறோம். இப்போ முதல்ல லைனிங்கை ஷோல்டர் ஜாயின் போடுறோம். முதல்ல ஜாயின் போட்டுட்டு இப்போ பைப்பிங் வைக்கிறதுக்காக ஒன் சைடு நண்டுக்காரை மாற்றிடுறோம். இதை உள்ள ஃபுல்லாக தும்பு தெரியாமல் தான் தைப்போம். அதனால என்ன செய்யணும்னா இந்த தும்பை உள்ளே வச்சு பைப்பிங்கை வெளியில் வச்சு முதல்ல ஒரு கலர் வைக்கிறோம். பாருங்க, அது ஒரு கலர் பைப்பிங் வச்சோம். வச்சுட்டு இந்த ரவுண்ட் பகுதியில் கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணிவிடும். அப்படியே திருப்பி ஒரு அயன் போட்டாலும் சரி, இல்லை நல்லா நீவி விட்டாலும் சரி. அயன் போட்டோம்னா நீட்டாக இருக்கும். அடுத்த பைப்பிங் வச்சுட்டு அயன் போட்டுக்கலாம். இப்போது ரெண்டாவது பைப்பிங் வைக்க போகிறோம். இந்த பைப்பிங் மேலே
நம்ம எதை தைச்சாலும் உள்ள பிசுறு தெரியாமல் தைச்சி பழகணும். அதுதான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். போட்டிருக்கும் போதும் அந்த ஒரு அறுப்பு இல்லாமல் இப்போ பிசுரோட தைச்சோம்னா அப்புறம் அதுக்கு ஒரு ஓவர்லாக் போட வேண்டியிருக்கு. ஓவர்லாக் போடலைன்னா பூரா நூலாக ஒரு சட்டை கொஞ்சம் நாள் ஆனவுடனே பூரா நூலாக தொங்க ஆரம்பிச்சிடும். அதனால் எந்த மாடல் நம்ம மாடல் போட்டாலும் தும்பு தெரியாமலே தைச்சிப்படலாம். இப்போ 2 பைப்பிங் வச்சுட்டோம். அப்புறம் பாடியை எப்படி வச்சு அதை கவர் பண்ணுறது. பாடியாகவும் ஷோல்டரையும் தைச்சிடலாம். ஈஸியான வேலை தான். செய்கிறத கவனமாக யோசனை பண்ணி செய்யணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் ஷோல்டர் தைச்சாச்சு. இப்போ பாருங்கள், இதை கொஞ்சம் நல்லா கவனமாக கவனிச்சுங்க. இப்போ இந்த கழுத்தை தையல் தும்பு அளவுக்கு நம்ம நூல் ஓரத்தில் தைக்கணும். இது இழுத்துடக்கூடாது. இழுத்தோம்னா கழுத்து வித்தியாசம் வந்துடும். ஒரு கையில் ஒரு ஊசியை வச்சுட்டு இதை அப்படியே அந்த இடத்துல அமுக்கி அந்த இடத்துல அப்படியே வச்சு தைக்கணும். ஷோல்டர் கரெக்டாக வருதான்னு ஒரு செக் பண்ணி பார்த்துங்க. இது சரியாக இருக்குது, முன்பாகம் சரியாக வருது. பாடியை மட்டும் இழுத்துடக்கூடாது. ஏன்னா அந்த கிராஸ் பகுதியை இழுக்கும்போது கழுத்து கூடுதல் குறை வந்துடும். அப்படியே அமுக்கி வச்சு தைச்சிட்டோம்னா கரெக்டாக வரும் ஃபிட்டிங்.
கொஞ்சம் எல்லாத்துக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் தைக்கும்போது டபுள் பைப்பிங் வச்சு ட்ரிபிள் பைப்பிங் வைக்கலாம், 5 பைப்பிங்னாலும் வைக்கலாம். இதே மெத்தட் தான். இப்போ டபுள் பைப்பிங் ட்ரிபிள் பைப்பிங் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா துணியை வெட்டிலாம் எடுக்க வேண்டாம். அதே அளவு வச்சுட்டோம்னா கரெக்டாக வந்து தைக்க முடியும். போது 5 பைப்பிங் வச்சு தைச்சோம்னா கழுத்தோட பாடியை அதுக்கு தந்தாலும் கொஞ்சம் வெட்டி எடுத்துக்கணும். ஆக்சுவலா இதை அப்படியே பெரட்டிட்டோம்னா வெளியே தையல் தெரியாது. இப்போ சைடை கவர் பண்ணிட்டோம்னா எப்படி தைச்சிருக்குங்கிறதே வெளியே தெரியாது. சரியா? வாங்க ஒரு அயன் போட்டு காமிச்சிடுறேன். உள்ள கூடி கொஞ்சம் தண்ணி தடவி அயன் போட்டோம்னா அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். அயன் பண்ணும்போது கைட்டு தண்ணியை தொடக்கூடாது. ஏன்னா ஏறுத்துருந்துன்னா ஷாக் அடிக்கும். அதுக்காக நம்ம ஒரு ப்ரெஷ் எடுத்து வச்சிட்டோம்னா கையில் ஈரம் இருக்காது. அயன் போட்டாச்சு. பாருங்கள் நீட்டாக இருக்கும். நம்ம எதை தைச்சாலும் இதே மாதிரி நம்ம தும்பை கவர் பண்ணி தைச்சோம்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும். சரியா? வா இங்கே தைச்சது ட்ரிபிள் பைப்பு. இன்னைக்கு சுதந்திர தினம், அதனால ட்ரிபிள் பைப்பிங் வச்சு தேசிய போன வருஷம் தைச்ச சட்டை இது. பாருங்கள் 3 பைப்பிங் வச்சு தைச்சேன். தேசிய கலர் ஃபினிஷிங் சூப்பர் ஃபினிஷிங்காக பண்ணுறேன். இங்கே என்ன எதை தைச்சாலும் இந்த தையல் தெரியாமலே பாருங்கள் இந்த ஸ்டெப் நெக்கு பாருங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கும். பிரின்சஸ் கட்டு
இந்த பாருங்கள் உள்ள தும்பு இருக்காது, எல்லாம் கவர் பண்ணி தான். கொஞ்சம் சில நேரங்களில் கொஞ்சம் வேலை கூடுதலாக இருக்கும், இருந்தாலும் அதை செய்கிறத கரெக்டாக செஞ்சோம்னா நமக்கு நம்ம வாடிக்கையாளர் நம்மளை விரும்பி வருவாங்க. ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். சரியா?